மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியும் புதுச்சேரியில் சீர்தர மறுத்துவிட்டது காங்கிரஸ் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வலுவாக இருந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தளர்ந்து விட்டதாகவும் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியும் புதுச்சேரியில் சீர்தர மறுத்துவிட்டது காங்கிரஸ் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. வலுவாக இருந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தளர்ந்து விட்டதாக அக்கட்சியைச் சேர்ந்த கே. பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐக்கு ஒதுக்கிய தொகுதியில் காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கட்சிகளோடு இணைந்து இந்த தேர்தலிலே போட்டியிட நாங்கள் விரும்பினோம். இந்த தொகுதியில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் எங்களுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கித்தர வேண்டும் என்றும் நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி இருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சரிடம் கேட்டு அவரும் சிபிஎம்க்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு கட்டாயமா வலியுறுத்தி இருந்தார். ஆனால் இப்ப வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணி வாபஸ்லாம் முடிந்திருக்கிற சூழ்நிலையில் அநேகமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி என்பது இன்னைக்கு தளர்ந்து போயிருக்கிற நிலை என்பதுதான் பார்க்க முடிகிறது. இப்போது கூட 5க்கு மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரசும் திமுக பரஸ்பர போட்டியிடுகிற நிலைமை என்பதுதான் இப்ப இருக்கு. இன்னும் வாபஸே வாங்கல, இன்னும் வாபஸ் வாங்க முடியாது. அதே மாதிரி சிபிஐ போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலேயும் அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது என்று சொன்ன பிறகும் அங்க போய் வேட்புமனு தாக்கல் பண்ணி இன்னும் வாபஸ் வாங்கல. அதே மாதிரி விசிகேவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அங்கேயும் வாபஸ் வாங்காம அங்கேயும் போட்டி போடுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு வலுவுடன் இணைந்து போராடக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமையை இன்றைக்கு இழந்திருக்கிறது என்றுதான் நாம சொல்ல வேணும். புதுச்சேரியில் கே. பாலகிருஷ்ணன் செய்தியாளர் சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியும் புதுச்சேரியில் சீர்தர மறுத்துவிட்டது காங்கிரஸ் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். வலுவாக இருந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தளர்ந்து விட்டதாகவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். புதுச்சேரியில் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள சிக்கலுக்கு காங்கிரஸ் அணுகுமுறையே காரணம் என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சலீம். எங்களுக்கு தட்டாஞ்சாவடி தொகுதியை தருவதாக திமுக உறுதியளித்திருந்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூட்டணி தர்மத்தை மீறி தட்டாஞ்சாவடியில் காங்கிரஸ் மாநில தலைவர் போட்டியிடுவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள சிக்கலுக்கு காங்கிரசின் அணுகுமுறையே காரணம் என்று சலீம் தெரிவித்திருக்கிறார். புதுவை இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சலீம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைமை இங்க என்ன சொல்லுது? ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் சொல்லுது. இந்த ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் என்பது புதுச்சேரியுடைய அரசியலை சீர்குலைக்கக்கூடிய கருத்தாக்கம். இனிதான் வைத்திலிங்கம் மட்டுமல்ல, அது காங்கிரஸ் கட்சி முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியா கூட்டணி காணாம போயிடுச்சு. எங்க இருக்கு இந்தியா கூட்டணி? காணாம போயிடுச்சு. ஒரு பேப்பர்ல போட்டு டமால் போட்ட டமால் ஆயிப்போச்சு. இல்லையே, இந்தியா கூட்டணி என்பது என்ன? திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், இந்திய முஸ்லீம் லீக், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்தியா கூட்டணி. மெயினா இந்த கட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணிக்கு பிரதான கட்சி திமுக, காங்கிரஸ் ரெண்டுமே போட்டி போறாங்களே. அப்படி இந்தியா கூட்டணி எங்க இருக்கும்? அப்ப இந்த இந்த இந்தியா கூட்டணியுடைய
சீர்குலைவுக்கு காரணம் யார்? காங்கிரஸ் கட்சியுடைய அணுகுமுறை. புதுச்சேரியில் புதுவை இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சலீம் செய்தியாளர் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் புதுவையில் இந்தியா கூட்டணி காணாமல் போய்விட்டதாக விமர்சனம் செய்திருக்கிறார்.